Hi students, welcome back to CS Knowledge Opener YouTube channel. In the last class, we have discussed about the first chapter, function in 12th computer science. So today we are going to start with the second chapter, data abstraction. So what are the learning objectives of this chapter are, what is abstract data structure, abstract data type, constructor and selector, difference between concrete implementation and abstract implementation, pairs, list, tuples, data abstraction in structure. So before going to the topic, we just want to give some introduction about what is data abstraction. So what is mean by abstraction? So abstraction means showing only the essential details and hiding remaining details is called abstraction. ஸோ தேவையான விஷயத்தை மட்டும்தான் யூசருக்கு காமிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தை அந்த யூசர்கிட்ட இருந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த யூசருக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ தட் இஸ் வாட் ஹியர் செட். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் that allows programmers to treat code as objects. For example, car object, pencil object, people objects, etc. So what they have given here is data abstraction is one of the most important concept in computer science. So data abstraction concept தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரோக்ராமர்ஸ் கோடிங்கை எல்லாத்தையுமே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த கார் ஆப்ஜெக்ட் என்ன வேலை செய்யும்? நம்ம ட்ரைவ் பண்ணி போவோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணால் நம்மளுடைய லெஃப்ட் டயர் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகும், ரைட் சைட் டேர்ன் ஆகுனா ரைட் டயர் வந்து ரைட் சைட் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸாக நமக்கு தெரியும், மற்றபடி பிரேக் தெரியும். ஸோ என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் அந்த கார் டிரைவருக்கு தெரியணும். ஆனால் காருக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து அது ப்ராசஸ் ஆகுது, எப்படி என்ஜின் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் கார் டிரைவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அவருக்கு என்ன தேவை, அந்த கார் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய வேலை யாருக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும்தான் தெரியும். ஸோ தேவையில்லாத விஷயத்த என்ன பண்ணிடணும்னா மற்ற யூசர்கிட்டேருந்து ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். So that is what given the second point. Programmers need not to worry about how code is implemented. They have to just know what it does. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம எடுத்தாலே, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்தாலே அதில் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லா லைனுமே அந்த ப்ரோக்ராமருக்கு தெரியணுமா, அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியணுமான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு எந்த மாடியூலில் என்ன வேலை இருக்கோ அதுக்குரிய வேலையை மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும், அதுக்குரிய கோடிங்குரிய வேலையை மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த கோடிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்ன லைன் பை லைன் என்ன இருக்குது, ஸோ அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் given here. Programmer need not to worry about how code is implemented. So implementation of code is not necessary for the programmer. They must know what to do with the code. ஸோ அந்த கோடிங் என்ன பண்ணுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. அப்ஸ்ட்ராக்ஷன் மேக்ஸ் மாடுலாரிட்டி. ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னாலே, ஒரு கோடிங், ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாலே இட் வில் பி டிவைடட் இன்டு செவரல் மாடியூல்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மாடுலாரிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய கோடிங்கை டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக ஸ்பிட் பண்ணுறது. ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாவோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சராகவோ இருக்கலாம். ஸோ கிளாஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு டேட்டா டைப். எப்படி உங்களுக்கு நம்ம பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்கோ, இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர், அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்கோ, கிளாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா டைப் தான். அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா type. So that is what given in your next point. Class, that is structure. Classes, that is structures, are the representation for abstract data type. So that is ADT. So கிளாஸும் ஸ்ட்ரக்சரும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So next we'll discuss about what is abstract data type. So I have already said you that what is mean by abstract data type. That is classes or structures are called as abstract data type. So abstract data type is a type. It is also called as a data type or class.
for objects whose behavior is defined by a set of value and a set of operations. ஸோ கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், ஏற்கனவே நமக்கு லாஸ்ட் செஷன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். சில செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் அ கிளாஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அ class data type. Abstract class is a abstract data type. So what we will do with the class, we will use the class by using the object. So object வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ் செட் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ that is what given here. Abstract data type is a type for objects whose behavior is defined by a set of value and set of operations. ஸோ கிளாஸோட பிஹேவியரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், அதாவது டேட்டா மெம்பர்ஸ் வச்சியும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வச்சோம். Next, the definition of ADT only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. So ADT குள்ள கொடுத்திருக்கிற definitions, that is the operations and the member functions only define how it what are the operations are to be performed. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் தான் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன நம்ம சொல்கிறது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறது கிடையாது. ஸோ த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ADT only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. So next they have given that what is abstractions. Abstractionனா என்னன்னு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல் டீட்டெயில்ஸ், தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் யூசருக்கு ப்ரொவைட் பண்ணும், தேவையில்லாத அவங்கக்கிட்ட வந்து ஹைட் பண்ணி வைக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல் details and hiding the other details is known as abstraction. So next, abstractions can be implemented, that is list of ADT can be implemented using singly linked list or doubly linked list. அதே மாதிரி லிஸ்ட் யூஸ் பண்ணி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ADT அண்ட் கியூ ADT. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ we can consider it as a object. When you want to drive a car, you don't need to know how the engine was built or what kind of materials the tires are made up of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. ஸோ ஒரு கார் ஆப்ஜெக்ட் எடுக்கிறப்போ அந்த கார் எப்படி பில்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மெஷினரிஸ்லாம் இருக்குது, அது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதை காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த வீல்ஸை நம்ம எப்படி டேர்ன் பண்ணணும், அந்த கேஸ் பெடல்ஸை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் நம்ம காரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதை எப்படி உருவாக்குனாங்க, அந்த விஷயம்லாம் நமக்கு என்னது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் data abstractions. Knowing only the essential details and hiding the remaining details is called as data abstractions. So with this we'll conclude this topic and we'll continue the next topic in the next session. Thank you.